மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இதை நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கையின் அபிவிருத்தி பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்மை கால நடவடிக்கைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னர் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? மீட்டி பார்த்தனீங்களா? இந்த அன்பு பிள்ளைகள் மீட்டி பார்த்தனீங்களா? ஓகே, என்ன படிச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். கடைசி வகுப்புல நாங்க என்ன படிச்சோம்? அதாவது அபிவிருத்தியில் என்ன உட்கட்டமைப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதனால் என்ன ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியினுடைய என்ன பல்வேறு துறைகள் இருக்கும். அந்த துறைகளுக்குள்ள தெரிவு செய்து உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் எவை என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? அப்ப ஞாபகம் உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அதான் நாங்க இதுல பார்த்தோம். நாங்க இந்த இருக்கு பாருங்க, இந்த கட்டிடப்பட்ட இதுக்குள்ள இருக்கு பாருங்க, உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதனால் ஏற்படுகின்ற நன்மைகளை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு துறையாகவும் உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சரியா ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? படிக்க வேணும். நீங்களாம் கெட்டிக்கார பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், ஏன்னா எந்த கள்ளம் கவனமற்ற பிள்ளைகள். படிப்புல முக்கிய கவனம் செலுத்தணும். படிப்புத்தான் எங்களுக்கு வாழ்க்கை. படிச்சாதான் உங்களால எதிர்காலத்துல நல்லா இருக்க முடியும். உயர்ந்த நிலையில செல்வ செழிப்போடு எல்லோரையும் நீங்களும் சந்தோஷமா வாழ்ந்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்த முடியும். என்ன உங்களுக்காக பாடுபடுகின்ற தியாகம் செய்கின்ற உங்களுடைய பெற்றோர் அம்மா அப்பாக்கும் என்ன நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். என்ன பிள்ளைகள்? ஓகே, நாங்க படிப்போம். என்ன ஓகே. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது என்னென்ன துறைகள்ல இந்த உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் முயன்று கொண்டிருக்கிறது, சிலவற்றை நிறைவேற்றியும் இருக்கிறது. என்ன அந்த வகையில தெரிவு செய்யப்பட்ட இலங்கையின் அபிவிருத்தியின் புதிய துறைகளாக இவை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என்னென்ன? ஒன்று கிராம அபிவிருத்தி, அடுத்து நகர அபிவிருத்தி, அதே பிறகு இந்த கிராமத்தின் நகரத்தினரின் கல்வி சுகாதாரம் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பங்களில் உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி அவற்றை வளர்ச்சி அடைய செய்தல். அடுத்தது வீதிகள். வீதிகள் என்னும் போது அது பல்வேறு வகையாக வகைப்படுத்துகின்ற நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். அடுத்தது புகையிரத பாதைகள். இது வீதிக்குள்ள வர தரைவழி போக்குவரத்துல வேற. இப்ப தரைவழி போக்குவரத்துல வீதிகளும் இருக்கு, புகையிரத பாதைகளும் இருக்கு. விளங்குதா? இப்ப அடுத்தது துறைமுகம், விமான நிலையம். இது போக்குவரத்து துறை என்ற அடிப்படையில முக்கியத்துவம் பெறுகின்றன. அப்ப இவற்றில் என்ன உட்கட்டமைப்பு, என்னென்ன வகையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் போது இலங்கை விரைவாக அபிவிருத்தி அடையும் என்பதை பார்ப்போம். அடுத்தது என்ன? அதிவேக நெடுஞ்சாலையில் இதுக்குள்ளதான் பெறும். அடுத்தது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு. இவற்றில முக்கிய கவனம் செலுத்தி, இத்துறைகள்ல முக்கிய கவனம் செலுத்தி அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை நன்கு வளர்ச்சியடைய செய்யும் போது மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். பிறகு அதை நன்கு வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். ஏற்படுத்தும் போது நாடு ஆட்டோமேட்டிக்காக தந்த பாட்டுல நாடு விரைவாக அபிவிருத்தியை அடையும். விளங்குற பிள்ளைகள்? சரியா? இப்ப ஒவ்வொரு துறையாக நாங்க பார்ப்போமா பிள்ளைகள்? ஓகே, கவனமா இருக்கணும். படிப்புல கவனம் செலுத்தணும். அங்க எங்க பராக்கு பார்க்க கூடாது, எங்க சிந்தனையும் போகக்கூடாது. கனடா இருந்து கண்ணங்குடா வரையும் சிந்தனை போகக்கூடாது. என்ன படிப்புல கவனம் செலுத்த வேண்டும். படம் பார்க்கிற மாதிரி ஐம்படங்களும் அங்கேயே இருக்க வேணும். நுழம்பு கடிச்சாலும் நாங்க தட்டி விட்டு படம் பார்க்கிறோம். என்ன பாம்பு காலில் சுத்தினாலும் அப்படியே படம் பார்த்து கொண்டே இருப்போம். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அம்மா கூப்பிட்டாலும் தெரியாது. என்ன மழை பெஞ்சு செடி இடிச்சாலும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஐம்புலங்களும் அங்கேயே இருக்கும். ஆனா படிக்க மட்டும் வந்தா நாங்க என்ன செய்யறோம் பிள்ளைகள்? அங்க பெறாக்க பாக்குறோம், இங்க பெறாக்க பாக்குறோம். என்ன என்ன கணக்கு சிந்தனை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். கண்டா வரையும் உங்களோட சிந்தனை போய் வரும்.
உலகம் சுத்தி வேற பேர் என்ன பல்வேறு சிந்தனைகள் சிந்திக்காத பார்த்து கொண்டிருப்போம். சிந்தனை முழுக்க வேற எங்கேயோ போய்க்கணும். அப்ப படிப்பு வருமோ பிள்ளைகள்? படிப்பு வருமோ? அது சின்ன பார்த்த படம் ஞாபகம் இருக்கண்டா, போட்டு உடுப்புகள் கதைச்ச கதையெல்லாம் இறக்கும் வரை ஞாபகம் இருக்கண்டா. என்ன காரணம்? ஐம்புலங்களும் அங்கு இருந்தது. இன்ட்ரெஸ்டா இடி விழுந்தாலும் தெரியாது, மழை பெய்தாலும் தெரியாது, காலில் பாம்பு சுத்தினாலும் தெரியாது. படிக்க மட்டும் வந்தா நுழம்ப கடிச்சிட்டு நம்ம பார்த்து இப்படி அடிச்சு திருப்பி அதை அப்படி பார்த்து அதுக்கு பிறகுதான் படிப்புல கவனம் செலுத்துவோம். ஒரு ஆள் பிந்தி வந்துட்டா என்ன இப்படி புதுசா பார்க்கிற மாதிரி பார்த்து உங்களெல்லாம் படிக்கிறார்கள், பார்த்து மீதுகள் எல்லாம் பார்த்து அவ இருந்த பிறகும் அதே பிறகு இருப்பிடத்துல இருந்த பிறகும் அதே பிறகு மீதுகள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகுதான் நேரா அங்க பிறகு டீச்சர் படிப்பிக்கிறத கவனிப்பீங்க, சார் படிப்பிக்கிறத கவனிப்பீங்க. அவ்வளவு போய் படத்துல பிடிச்சிருக்கீங்களோ யாராவது கொடுக்கறதுட்டா ஏன் முடியும் அப்ப இப்படின்னு பேசுவீங்க. யாராவது அம்மா அப்பா கதைச்சிட்டா நீங்க படம் பார்த்து கொண்டு பேசணுங்கம்மா, என்ன சத்தம் போடுறீங்க, எனக்கு பார்க்க இல்லாம இருக்கு. இப்படி படிப்புல கவனம் செலுத்தி பாருங்க செல்லவங்க. என்ன படிப்புல கவனம் செலுத்தி பாருங்க. படம் பார்க்கிற மாதிரி இல்ல உங்களை அடிக்க கெட்டிக்காரர் இருக்க மாட்டாங்க. அப்படியான இயல்பாகவே நீங்க கெட்டிக்காரர். நீங்கள் அதை பயன்படுத்தினால் உங்களை அடிக்க யாரும் இல்லை. சரியா? ஓகே. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் இந்த அபிவிருத்தியின் புதிய போக்குல இன்றைக்கு நாங்கள் போக்குவரத்து தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க கவனம் செலுத்த இருக்கிறோம். போக்குவரத்து தொடர்பாக கவனம் செலுத்தும் போது இது நாங்கள் தரைவழி போக்குவரத்து இருக்கு, அடுத்தது நீர்வழி போக்குவரத்து இருக்கு, அடுத்தது ஆகாய வழி போக்குவரத்து இருக்கு. ஆகாய வழி என்னும் போது நாங்கள் விமான போக்குவரத்து, அதுல விமான நிலையங்களை எவ்வாறு நாங்கள் விருத்தி செய்வதன் மூலம் அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த எவ்வாறான அங்க வழிமுறைகளை நாங்கள் கையாளும் போது அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை மாற்றங்களை ஏற்படுத்தி வளர்ச்சி ஏற்படுத்தும் போது தண்டபாட்டில் விமான துறை வளர்ச்சி அடையும். இதனால உங்களுக்கு நிறைந்தளவு அந்நிய செலாவணிகள் பெறப்படுவதோடு நிறைந்தளவு தொடர்புகளும் ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் வளர்ச்சி அடைவோம். நாங்கள் தனியா பார்ப்போம். அதே போன்று நீர்வழி போக்குவரத்து என்னும் போது துறைமுகம், கப்பல் போக்குவரத்து, அது ரெண்டு விதமான கப்பல் போக்குவரத்து இருக்கு. ஒன்று வணிகம் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமான கப்பல் போக்குவரத்துகள், அடுத்தது உல்லாச பிரயாணிகள் என்று சொல்ல முடியாது பிரயாணிகள் போக்குவரத்து கப்பல்கள். இந்த ரெண்டு அடிப்படையிலையும் இந்த துறை நீர்வழி போக்குவரத்து இடம்பெறுகின்றது, கப்பல் சேவை இடம்பெறுகின்றது. அதனுடைய கட்டமைப்புகளில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் நீர்வழி போக்குவரத்திலும் நாங்கள் உன்னத வளர்ச்சி அடைந்து காணப்படலாம் என்பதையும் பார்ப்போம். அடுத்ததாக வீதி போக்குவரத்து என்று நாங்கள் பார்க்க போறோம். அந்த வீதி போக்குவரத்தில் நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தரை வழியாக செல்லுகின்ற வீதிகள், அதிலே கணக்க பிரிவுகள் இருக்கிறது. இரண்டாவது இரும்பு பாதை, புகையிரத பாதை. ரெண்டு அடிப்படையிலையும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே போக்குவரத்து துறை என்னும் போது இவ்வாறு பிரிக்கப்படுகின்றது. ஒன்று விமான சேவைகள் அல்லது ஆகாய வழி போக்குவரத்து, ரெண்டு நீர் போக்குவரத்து, மூன்றாவது தரை போக்குவரத்து. தரை போக்குவரத்து என்னும்போது ஒன்று வீதிகள், அடுத்தது புகையிரத வீதிகள். சரியா பிள்ளைகள்? ஆகவே என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் அந்த கட்டமைப்புல என்னென்ன மாற்றங்களை வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த வீதி போக்குவரத்து முறையில வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். ஏன்னா இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், இங்க பார்த்து முதலாவதாக இருக்கிறது வீதிகள், புகையிரத பாதைகள் மற்றும் அதிவேக பாதைகளின் அபிவிருத்தி. இப்ப விளங்குத வீதிகள் என்னும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், தார் ரோட்டுகள், இந்த வீதிகள் என்ன விதிகளின் அவசியமானது, அது உங்களுக்கு தெரியும். என்ன பிரயாணிகளும் அடுத்தது பண்டங்களை கொண்டு ஏற்றி இறக்குதலும், பிரயாணிகளை ஏற்றி இறக்குதலும் பண்டங்களை ஏற்றி இறக்குதல். பண்டங்களை என்னும் போது பொருட்களை ஏற்றி இறக்குதல். அப்ப நாங்க என்ன செய்கின்றோம்? பெரும்பாலும் இவைக்காகத்தான் இந்த போக்குவரத்து இடம்பெறுகின்றது. பிரயாணிகளை ஏற்றி இறக்குவது,
அடுத்தது பண்டங்கள் என்னும் போது உணவு பண்டங்களா இருக்கலாம், இனிய வர்த்தக பண்டங்களா இருக்கலாம், கைத்தொழில் பண்டங்களா இருக்கலாம், விவசாய பண்டங்களா இருக்கலாம், தொழில்நுட்ப பண்டங்கள், சேவைத்துறை பண்டங்களாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் ஏற்றி இறக்குவது குறிப்பிட்ட. ஆகவே வீதிகள் இதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தோடு இவை தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம், குறிப்பிட்ட இடங்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் விரைவாகவும் நேர சிக்கனத்துடனும் என நேர விரைமற்ற முறையிலும் விரைவாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட எந்தவித சேதமுமின்றி அவை சென்றடையக்கூடியதாகவும் இவ்வீதிகள் அமைக்கப்பட வேண்டும். இப்ப விளங்குதான். ஆகவே அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளில் அதனுடைய அடித்தளத்திலிருந்து ஆரம்ப நிலையில் இருந்து மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தும் போதுதான் போக்குவரத்து துறை வளர்ச்சி அடையும். பிள்ளைகள் இப்ப விளங்குதா? அப்ப வீதிகள் என்னும் போது பிள்ளைகள் அதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இருக்கின்ற வீதிகளை புனரமைத்தல் அல்லது சீர் செய்தல். ஏற்கனவே போடப்பட்ட பிரித்தானிய ஆட்சி காலத்துல அந்த வீதிகள், தார் வீதிகள் எல்லாம் போடப்பட்டன. அப்ப போடப்பட்ட வீதிகள் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. விளங்குற பிள்ளைகள். ஆனாலும் அவற்றில் பழுதடைந்த வீதிகள் இருக்கின்றன, பாவிக்க முடியாத வீதிகளே கனகாலம் ஆச்சுதல்லோ என. எனவே அவ்வீதிகளை புனரமைப்பதன் மூலம் வீதிகள்ல போக்குவரத்தை துரிதப்படுத்தலாம். வீதிகள் என்னும் போது பிள்ளைகள் நாங்க பார்க்கலாம். ஒன்று, இருக்கிற வீதிகளை புனரமைத்தல் அல்லது சீர் செய்தல், புதிய வீதிகளை அமைத்தல், உத்தேசிக்கப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்தல். அடுத்தது, வடக்கு பிரதேசத்துக்கு தனியாக வீதிகளை புனரமைத்தல். அடுத்தது, இந்த வீதிகளை அகலமாக்குதல் அல்லது செப்பனிடுதல் அல்லது காப்பட் வீதிகளாக அமைத்தல். அதே நேரத்தில் மேம்பாலங்களை அமைத்தல். ஏன் இந்த மேம்பாலங்களை எல்லாம் பார்ப்போம். மேம்பாலங்களை அமைத்தல். அதே நேரத்தில் நிலத்துக்கு அடியான சுரங்கப்பாதை வீதிகளை அமைப்போடுதல் அல்லது விருத்தி செய்தல். அதே நேரத்தில் கடவைகளை அபிவிருத்தி செய்தல். வீதி கடவைகளை அபிவிருத்தி செய்தல் என்ற அடிப்படையில் பிள்ளைகள் தனிய இந்த வீதிகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் நாங்கள் மாற்றங்களை, துரித வளர்ச்சிகளை கட்டமைப்புகளில் ஏற்படுத்துவதன் மூலம் வீதிகளில் நாங்கள் போக்குவரத்தை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் குறுகிய நேரத்திலும் அதே நேரத்தில் எந்தவித சேதமுமின்றி நாங்கள் மேற்கொள்ள முடியும். சரியா? இந்த அடிப்படையில் நாங்க பார்க்க போனால் நீங்க பார்க்கலாம், உத்தேசிக்கப்பட்டுள்ள அதிக நெடுஞ்சாலைகளை அமைத்தல். அதிவேக நெடுஞ்சாலைகள், விரைவாக செல்லக்கூடிய, கண்ணை மூடி முடிக்கிறதுக்கு இடையில விரைவாக செல்லக்கூடியது. என்ன, அங்க ஸ்பீடே குறைச்சாலும் ஆக்சிடென்ட் படும். ஆகவே வெகு விரைவாக செல்ல வேண்டும் அதிவேக நெடுஞ்சாலைகள். ஏன் இது? ஒன்று, கூடுதலாக விரைவாக சென்றடைந்தால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போய் எங்களுடைய கடமைகளை முடித்து விடலாம். அடுத்தது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாங்க உதாரணமா விமான நிலையங்களுக்கு, விமானங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் யார் வர்றோமோ இல்லையோ அவை ஃப்ளை பண்ணிவிடும், பறந்து விடும். ஆகவே குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு முன்னர் நாங்கள் அங்கே நிற்க வேண்டும். ஆகவே நாங்கள் சாதாரண வீதிகளில் போகணும் என்று சொன்னால் நெருக்கடிகள் ஏற்படும், இடைஞ்சல்கள் ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும். இதனால தாமதங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைய முடியாது. ஆனால் இங்கு அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்கும் போது பிள்ளைகள் குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு முன்னதாகவே சென்றடைந்து விடலாம். அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு யாழ்ப்பாணம், கொழும்பு கண்டி, கொழும்பு மாத்தறை, இதை விட இது உத்தேசிக்கப்பட்ட வீதிகள்.
இதை விட அதிவேக நெடுஞ்சாலைகள் என்னும் போது பிள்ளைகள் கொழும்பு மாத்தறை, கொழும்பு சுற்றுவட்ட பாதை, கொழும்பு கட்டுநாயக்கா. கொழும்பும் கட்டுநாயக்கில் என்ன இருக்கிறது? இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையம். சர்வதேச விமான நிலையம் என்றால் உலக நாடு விமானங்கள் அனைத்தும் வந்து போகும். எனவே நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டே உலகம் முழுக்க சென்றடைய முடியும். ஆகவே முழு உலகம் முழுவதும் உள்ள விமானங்கள் இலங்கைக்கு வரக்கூடியதாக வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே விமான நிலையங்களுக்கு சென்றடையக்கூடியதாக, விரைவாக சென்றடையக்கூடியதாக என்ன செய்ய வேண்டும்? அதிவேக நெடுஞ்சாலைகளை நாங்கள் அமைப்பதோடு புதிய வீதிகளையும் அமைக்க வேண்டும். ரெண்டும் இருக்கு, அதிவேக நெடுஞ்சாலைகளும் புதிய வீதிகளை அமைத்தல். அப்ப புதிய வீதிகளாக இன்றைக்கு இருப்பது கொழும்பு மாத்தறை, கொழும்பு சுற்றுவட்ட பாதை, கொழும்பு கட்டுநாயக்கா. இது புதிய வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இருந்த வீதிகளை விட புதிய வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் என்ன நன்மை? ஒரு வீதியில போகும்போது இடைஞ்சல்கள் ஏற்படும், நெரிசல்கள் ஏற்படும், இதால காலதாமதம் அடையும். ஆனால் இப்ப இந்த புதிய வீதிகளை அமைக்கும் போது கொழும்பு இலங்கையின் மாநகர் என்ன எல்லாரையும் ஒன்றிணைக்கின்ற அந்த பகுதி. எனவே அங்கு நிறைந்தளவு மக்கள் வாழ்வார்கள், வந்து போவார்கள். எனவே அவர்கள் விரைவாக வருவதற்கும் விரைவாக செல்வதற்கும், குறிப்பிட்ட இடங்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களுக்கு முன்னே வந்து அடைவதற்கும், அதே அங்கிருந்து விரைவாக வெளியே செல்வதற்கும் இந்த இருக்கின்ற வீதிகள் போதாது. எனவே புதிய வீதிகள் அமைக்கப்பட வேண்டும். அதன்படி அமைக்கப்பட்டு வருகிறது. பட்டுவிட்டன இப்பொழுது புதிய வீதிகள் விளங்குதா? அப்ப எங்கெங்க? கொழும்பு மாத்தறை, கொழும்பு சுற்றுவட்ட பாதை, கொழும்பு கட்டுநாயக்கா. அப்ப கட்டுநாயக்க செல்லும் போது விமானங்களுக்கு செல்லலாம். சுற்றுவட்ட பாதையை செல்லும் போது அங்க பல்வேறு தேவைகளுக்காக விரைவாக செல்லலாம், நெருக்கடியின்றி செல்லலாம், பாதுகாப்பாக செல்லலாம், காலதாமதம் இன்றி செல்லலாம். அதே நேரத்தில் கொழும்பு மாத்தறை வரையான தெற்கு பகுதி வரையான வீதி அங்குள்ளவர்களும் ஒன்று வியாபார நோக்கமாக செல்வார்கள் கூடுதலாக. அடுத்தது பிரயாணிகள் சென்று வருவார்கள். ஏன்னா ஒன்று பிரயாணிகள் நாளாந்த தேவைகளுக்காக செல்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்றனர். அடுத்தது வேலை விடயங்களாக செல்வோர் என இன்னொரு பகுதியினராக இருக்கின்றனர். எனவே இவர்கள் அனைவரையும் கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு சண்டை அடைய வேண்டும். அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நகரத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும். எனவே இந்த புதிய வீதிகள் அமைக்கப்படுவதனால போக்குவரத்து விரைவுபடுத்தப்படுகின்றது, நேரம் மிச்சமாகின்றது, தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றன. இது விளங்குத பிள்ளைகள்? அப்ப வீதிகள்ல முதலாவது புதிய வீதிகளை அமைக்கின்றது. இது இடம்பெற்று முடிந்தது ஏற்கனவே. என அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், உத்தேசிக்கப்பட்டுள்ள அதிக நெடுஞ்சாலைகளை அமைத்தல். அதுவும் கூடுதலாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது கொழும்பு யாழ்ப்பாணம், கொழும்பு கண்டி மாத்தறை, அம்பாந்தோட்டை. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு இன்னும் அது முடிவடையவில்லை, இன்னும் அது ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொல்லலாம். அதிவேக நெடுஞ்சாலைகள் விரைவாக அது இடம்பெறும். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கலாம், ஏனே கண்டி மாத்தறை, கொழும்பு கண்டி மாத்தறை, அம்பாந்தோட்டை இங்கெல்லாம் அது நிறைவேறிவிட்டன என்று கூறலாம். இதிலும் விரைவாக செல்வதனாலும் எங்களுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், வடக்கு பிரதேசத்தில் வீதி புனரமைப்பு செயற்திட்டத்தின் கீழ் கண்டி யாழ்ப்பாணம், பரந்தன் பூநகரி, மாங்குளம் வெள்ளாங்குளம், மட்டக்களப்பு திருவோணமலை போன்ற வீதிகளை புனரமைப்பு செய்வதன் மூலமும் இந்த பிரதேசங்களுக்கு இடையே போக்குவரத்தை துரிதப்படுத்த முடியும், நேர காலத்தை சேமித்துக் கொள்ள முடியும், தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இதே நேரத்தில்
தொடர்பாடல்களையும் நன்கு ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா இதே நேரத்தில் நெரிசல்களை தவிர்த்து விரைவாக சென்று விடக்கூடியதாகவும் செய்ய முடியும். எனவே வடக்கு பிரதேசத்தில் வீதி புனரமைப்பு செயற்திட்டத்தின் கீழ் கண்டிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் பரந்தன் பூநகரி மாங்குளம் வெள்ளாங்குளம் மட்டக்களப்பு திருவண்ணாமலை இதெல்லாம் போடப்பட்டு விட்டன. நீங்கள் பிரயாணம் செய்தால் யாழ்ப்பாணத்து மக்கள் நீங்கள் பரந்தன் பூநகரி வெள்ளாங்குளம் மாங்குளம் கண்டி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு திருவண்ணாமலை யாழ்ப்பாணம் பரந்தன் பூநகரி மாங்குளம் வெள்ளாங்குளம் இந்த பகுதியிலெல்லாம் போடப்பட்டு அழகாக வீதிகள் இருக்கின்றன. பார்க்க ஆசையாக இருக்கும். ஒழுங்கமைக்கப்பட்டு அழகான வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. விரைவாக செல்லலாம். அது பயணம் செய்யும் போதும் ஆசையா இருக்கும். பிள்ளைகள் டிரைவ் பண்ணி போதும்போது இன்னமும் ஆசையா இருக்கும். போய்கொண்டிருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதே நேரத்தில் அகலமான வீதிகள் பக்கத்தாலேயும் வாகனங்கள் சென்று கொண்டு இருக்கும். ஏன்னா ஆகவே இதன் மூலம் என்ன நன்மை ஏற்படும்? போக்குவரத்து விருத்தி அடையும். போக்குவரத்து விருத்தி அடையும் போது நாடு வளர்ச்சி அடையும். ஏன்? போக்குவரத்து தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியில முக்கிய ஆணிவேராக இருக்கின்றது. போக்குவரத்து என்று நாடு வளர்ச்சி அடைய முடியாது. என்ன? ஓகே, அப்ப நாங்க பார்ப்போம். இது முடிவடைந்து விட்டது. அடுத்து என்ன? இவ்வீதியில பயணிகள் போக்குவரத்துக்காக நவீன வசதிகள் கொண்ட பேருந்துகளை ஈடுபடுத்துவதன் மூலம் நேரம் பௌதிக தூரம் இழிவாக்கப்படும். அது தெரியும், நான் முன்னுக்கு சொல்லிட்டு இருந்தானே. அப்ப இந்த வீதிகளை மட்டும் அபிவிருத்தி செய்வதல்ல, தரம் உயர்த்துவது அல்ல. என்ன? அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அந்த வீதிகளில் பயணம் செய்கின்ற ஒன்று அது பயணிகள் பஸ்ஸா இருக்கலாம். பஸ் மட்டுமே இல்லை, பயணிகள் ஏற்றுவது பஸ். அது மட்டுமல்ல, பொருட்களை ஏற்றி இறக்குவதும் வாகனங்கள். அப்ப வாகனங்களையும் தரம் உயர்த்த வேண்டும். வாகனங்களை பாதுகாப்பான வாகனங்கள், விரைவாக செல்லக்கூடிய வாகனங்கள், அதிநவீன தொழில்நுட்பம் நிறைந்த வாகனங்கள், டிஜிட்டல் முறையில் என்ற வாகனங்கள். அதே நேரத்தில் அது விரைவாக செல்வதோடு அதிக எண்ணிக்கையான பயணிகளையோ பொருட்களையோ கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும். மூன்றும் முக்கியமானது. விரைவாக செல்ல வேண்டும், அதிக அளவு பயணிகளையோ அல்லது பிரயாணிகளையோ கொண்டு செல்ல வேண்டும். அடுத்தது பாதுகாப்பு மிக்கதாக இருக்கவும், அதுக்கு அடுத்தது நவீன வசதிகள் கொண்டவையாகவும் இருக்க வேண்டும். என்ன? இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு சொகுசு பஸ்ஸுகள் இருக்கின்றன. ஆடம்பரமான சொகுசு பஸ்ஸுகள் இன்றைக்கு சுகமாக ஏறி என்ன சந்தோஷமாக இன்றைக்கு கொழும்பு சென்று அடையக்கூடியது அல்லது இலங்கையின் பல்வேறு மாநகரங்களை சென்று அடையக்கூடியதாக இன்றைய பிரயாணிகள் போக்குவரத்து பஸ்கள் எல்லாம் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே எல்லோரும் விரும்பி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. என்ன பிள்ளை? குளிரூட்டப்பட்டதும் நவீன வசதிகள் அடங்கியதும் ஆன போக்குவரத்துக்கள் இன்றைக்கு பயணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் பொருட்களை ஏற்றி இறக்குவதற்காகவும் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்ட அதிவேகமான அதி பாதுகாப்பான அதே நேரத்தில் அதி தொழில்நுட்பம் கொண்ட இன்றைய கண்டெய்னர்கள், தொடர் அடுக்கு பெட்டிகள் கொண்ட அல்லது நீள்பெட்டிகளை கொண்ட இன்றைக்கு வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. பாதுகாப்பானது, விரைவாக செல்லக்கூடியது, அதே நேரத்தில் எந்தவித சேதமும் அற்று செல்லக்கூடியது. என்ன? நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட இன்றைக்கு ஏற்றி இறக்கின்ற பொருட்களை ஏற்றிய பயணிகளை மட்டுமல்ல, பொருட்களை ஏற்றி இறக்கின்ற இந்த தொடர் அடுக்கு பெட்டிகளை கொண்ட இன்றைக்கு வாகனங்கள் கண்டெய்னர்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. விளங்குதா பிள்ளைகள்? சரியா? இப்ப ஆகவே இதுவும் போக்குவரத்து கட்டமைப்புல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். வீதிகள் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒன்று அதிவேகமாக செல்லக்கூடியது,
அப்ப அதிகமா செல்லுவதாக இருந்தால் அங்கு சமிஞ்சுகள் எல்லாம் அமைக்கப்பட வேண்டும், சிக்னல்கள், லைட்ஸுகள் அமைக்கப்பட வேண்டும். என்ன, நிறைந்த பிரகாசமான வெளிச்சங்கள் பொருத்தப்பட வேண்டும். கலர் சமிஞ்சைகள், நவீனமயப்படுத்தப்பட்ட முடேனான கலர் சமிஞ்சைகள், சிக்னல்கள் அமைக்கப்பட வேண்டும். அத்தோடு நவீன டிஜிட்டல் வசதி அடங்கிய தொழில்நுட்பங்கள் வீதிகளில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்படியாக பல்வேறு நவீன வசதிகளை அங்க வீதிகளில் ஏற்படுத்துவதன் மூலம் அங்கு நாங்கள் கச்சிதமாகவும் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் நல்ல பயனை அடையக்கூடியதாகவும் இருக்கும். என அதே நேரத்தில் நல்ல பாதுகாப்பான நல்ல முன்னெச்சரிக்கையான கடவைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்ற வீதி. இன்றைக்கு வீதிகள் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு வீதிகள் ஏ தரத்து வீதி, பி தரத்து வீதி, சி தரத்து வீதி என்று வீதிகள் தரம் பிரிக்கப்பட்டு அதுக்கேற்ற வகையில் வீதிகள் இன்றைக்கு அதன் கட்டமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன பிள்ளைகள். சரியா? இப்ப அதே போல நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், தற்போதுள்ள வீதிகளை அகலமாக்குதல் காப்ப இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு குறுக்கு வீதிகள் கூட உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற குறுக்கு வீதிகள் கூட இன்றைய காப்பட் போடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அகலகா இருக்கிறது. மேடு பள்ளம் இல்லாமல் வாகனங்கள் எவ்வளவு சந்தோஷமாக, எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் எந்தவித சேதங்களும் இல்லாமல் வாகனங்களும் சென்று வரக்கூடியதாக இருக்கின்றன. அப்ப வீதிகள் காப்பட் பண்ணப்படும் போது பிள்ளைகள் விரைவாக செல்வது மட்டுமல்ல, வீதிகள் எந்தவித சேதமின்றி மேடு பள்ளங்கள்ல விழுந்தெழும்பாமல் ஒரு வாகனத்துக்கு நெருங்கி கொண்டு மற்ற வாகனம் முந்திக் கொண்டு போவதற்கு இடம் விடுவதற்கு இடம் இல்லாமல், அதே நேரத்தில் வாகனங்கள் பக்கத்தில் சரிஞ்சு விழாமல் வெள்ள கோடுகள் எல்லாம் போட்டு கடவைகள் எல்லாம் போட்டு என்ன வீதி ஒழுங்குகளை வடிவாக பின்பற்றி இன்றைக்கு குறுக்கு வீதிகள், சிறு வீதிகள் கூட இன்றைய காப்பட் பண்ணப்பட்டு வருகின்றது. பெரும்பாலும் காப்பட் பண்ணப்பட்டு விட்டன. இதனால பிரயாணிகளும் சாரதிகளும் மிக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இதனால எரிபொருள் சிக்கனமும் ஏற்படுத்தப்படுகின்றது. குறைந்த எரிபொருள்ல விரைவாக செல்லக்கூடியதாக, எந்தவித இடைஞ்சலும் சேதமும் என்று செல்லக்கூடியதாக இன்றைக்கு வீதிகள் எல்லாம் காப்பட் பண்ணப்பட்டு இருக்கின்றது பிள்ளைகள். உங்களோட பிரதேசங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். எந்த வீதியும் இப்ப காப்பட் பண்ணப்படாமல் இல்லை. பெரும்பாலும் 99% வீதிகள் காப்பட் பண்ணப்பட்டு விட்டன. ஆகவே அது ஒன்று நிறைந்த நன்மைகளை கொடுப்பது மட்டுமல்ல, பிரதேசத்துக்கு அழகை கொடுக்கின்றது. பிரதேசத்தில் உள்ள வாழும் மக்களுக்கும் சாரதிகளுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றது. இன்பத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிறது. என்ன பிள்ளைகள், என்ன முன்னர் எல்லாம் வீதிகளை பார்க்க முடியாது. மேடும் பள்ளமும் திட்டியுமாக, பள்ளமும் குழியுமாக இருக்கும். என்ன தார் போட்டுட்டு போவார்கள். அதை இருக்கிற வீதி இன்னும் பழுதாக போயிருக்கும். ஒன்று மேடா இருக்கும் அல்லது பள்ளமாக இருக்கும். பள்ளங்களுக்கு தார் போட்டு அதை மேடாக்கி விட்டுட்டு போவார்கள். ஆனா இன்றைக்கு இந்த காப்பட் வீதிகள் வந்த பிறகு மிக அழகாக இருப்பது மட்டுமின்றி சந்தோஷமாகவும் இருக்கிறது. என்ன பிள்ளைகள், என்ன அப்ப இருக்கின்ற வீதிகளை அகலமாக்குதலும் காப்பட் போடுதலும், மேம்பாலங்களை அமைப்பது. பார்த்தீங்களா, மேம்பாலங்களை அமைப்பது. ஓ, நீங்கள் கொழும்புல நிறைய இடத்தை பார்த்திருக்கலாம். நீங்கள் மேம்பாலங்களை, நுகைகொடை, இங்க இந்த இருக்கு பாருங்க, மேம்பாலங்களை அமைப்பது. இது இந்த பக்கத்துல இது மேம்பாலங்கள் அல்ல, இது அதிவேக வீதிகள். கொழும்பு கட்டுநாயக்காக போற, தென்பகுதியை போற அதிவேக வீதிகள் இவை. மேம்பாலங்கள் என்னும் போது பிள்ளைகள் ஏற்கனவே இருந்த வீதிகளுக்கு மேலான வீதிகளை அமைப்பார்கள். ஏன், ஏற்கனவே இருந்த வீதிகள்ல இடநெரிசல்கள் ஏற்படும், சிக்னலுக்கான காத்திருக்க வேண்டியிருக்கும் சமிஞ்சைகளுக்காக. இதனால் நேரம் போய்கொண்டிருக்கும், இட நெருக்கடி ஏற்படும். 2 வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு இட நெருக்கடிகள் ஏற்படும். அப்ப இதனால காலதாமதங்கள் ஏற்படும். வீணான எரிபொருள் விரயம் செய்யப்படும். என்ன ஆபத்துக்களும் விபத்துக்களும் உருவாக வழிகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன செய்ய, மேம்பாலங்களை அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு
நுகைகொடையில நீங்கள் பார்க்கலாம் மேம்பாலங்களை அமைத்திருக்கின்ற போடும் எங்கெங்க இருக்கின்றது நுகைகொடை ராகம பியாங்கொடை போன்ற பிரதேசங்கள்ல இன்றைக்கு மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் என்ன மேலாள போகுது கீழையும் அந்த பழைய வீதி இருக்கும் மேலாள போகுது மேலாள ராஜகிரிகளையும் இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் இன்றைக்கு கூடுதலாக இந்த தலை மாநகரங்களை அண்டியே இந்த மேம்பாலம் ஏன்னா அங்குதான் சன நெருக்கடி எனவே மேம்பாலைகளை அமைப்பதன் மூலம் போக்குவரத்தை நாங்கள் துரிதப்படுத்த முடியும் விரைவுபடுத்த முடியும் நெரிசல்களை குறைக்க முடியும் என அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் சேதங்கள் இன்றியும் செல்லக்கூடியதாக சென்று வரக்கூடியதாக அதே நேரத்தில் கெதியாக கெதியாக வெளியேறவும் முடியும் ஆகவே இங்க மேம்பாலங்களாக நுகைகொடை ராகம பியாங்கொடை போன்று இதை விட இன்றைக்கு கணக்க மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன சில அமைக்கப்பட்டும் விட்டன இன்னைக்கு நாங்கள் ராஜகிரியிலையும் இருக்கிறது அதுவும் அமைக்கப்பட்டு விட்டது இப்படி பல்வேறு இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கப்படுகின்றன அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் நிலக்கீழ் சுரங்க பாதைகளும் அடுத்த பாதசாரிகள் கடவைகளும் இப்ப நிலத்து கீழால சுரங்கப்பாதைகள் கூடுதலாக நீங்க பொருளையில நீங்க பார்க்கலாம் இலங்கையின் தலைநகர்ல பக்கத்துல பொருளை என்ற இடத்துல நீங்க பார்க்கலாம் அது மிக ஒழுங்காகவும் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் சுத்தமாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன எந்தவித சுகாதார சீர்கேடுகளின்றி எந்த விதமான அதாவது அறிவுறுக்கத்தக்க முறையன்றி சுத்தமாகவும் அழகாகவும் அதே நேரத்தில் பயணிகள் சென்று வரக்கூடியதாக பாதுகாப்பாகவும் இந்த சுரங்க வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கிற உதாரணம் சிறந்த உதாரணம் பொருளை இதை விட பல்வேறு இடங்கள்ல சுரங்கம் இன்றைக்கு ரயில் பாதைகளுக்கு எல்லாம் யாழ்ப்பாணத்தில் நீங்க பார்க்கலாம் சுரங்க பாதை ஊடாக போக்குவரத்தை இன்று ரயில் போக்குவரத்தை இன்றைக்கு பிரயாணிகளும் ரயில் மட்டுமல்ல பிரயாணிகளும் சென்று வரக்கூடியதாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கு இப்படி இலங்கையின் பல்வேறு பிரதேசங்கள்ல அப்ப சுரங்க பாதைகள் ஊடாக வீதிகளை அமைத்தல் அதாவது நிலக்கீழ் சுரங்கங்கள் அதுக்கு ரம்பொடை சிறப்பானது இதே பாதசாரிய கடவைகள் சனங்கள் போய் வருத்தக்கூடியதாக கடவைகள்ல கண்டியும் பொருளையும் கொழும்பு போனார்கள் கட்டாயம் பொருளுக்குள்ள போய் பாருங்கோ எவ்வளவு சந்தோஷமாகவும் அழகாகவும் விரைவாகவும் சென்று வரக்கூடியதாக இருக்குது வீதியில நடக்கும்போது சந்திகளை கடக்க வழிக்கிடும் போது விபத்துக்கள் ஏற்படும் ஏன அதே நேரத்தில் சிக்னல் விளம்பரையும் காத்திருக்க வேண்டிய நேர கால தாமதங்கள் ஏற்படும் இது நடந்தே பெருஞ்சந்தி வீதிகளை நாங்கள் கடந்து விடலாம் பாதுகாப்பாகவும் கடந்து விடலாம் என்ன பிள்ளைகள் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை சரியா இப்ப அடுத்தது நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள் நடப்பாதையின் கீழ் சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்றப்பட்டு பயணிகள் நடைபாதைகளை அமைத்தல் நடைபாதைகளில் முதல் நாங்கள் பார்க்கலாம் வீதிகளுக்கு பக்கத்திலேயே இந்த சனங்கள் நடந்து போறது இடமும் கொஞ்சம் விட்டுத்தான் இந்த வீதியில் அமைக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு அந்த வீதிகள் எல்லாம் இன்றைக்கு பார்ப்போம் குடியிருப்புகள் அமைக்கப்பட்டு விட்டன அதே நேரத்தில் கடைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது இதால சனங்கள் போக்குவரத்து செய்வது இடைஞ்சலா இருக்கு எனவே அவர்கள் ரோட்டால நடப்பார் ரோட்டால நடக்கும் போது வாகன நெரிசல்கள் அல்லது விபத்துக்கள் ஏற்படும் கால தாமதங்கள் ஏற்படும் ஆகவே அன்றைக்கு முழுக்க வீதிகள் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக போக்குவரத்து செய்ய முடியாதபடி இந்த விபத்துக்கள் அல்லது இடநெருக்கடிகள் ஏற்படுவதனால் அப்ப கூடுதலா பார்க்கலாம் நீங்கள் நடப்பாதைகள்ல வீடுகள் கட்டியிருப்பார்கள் சட்டவிரோதமாக வீடுகள் எல்லாம் கட்டியிருப்பார்கள் பெர்மிஷன் எடுக்காமல் மாநகர சபையிலோ நகர சபையிலோ பெர்மிஷன் வீடுகள் அதே நேரத்தில் கூடுதலாக வியாபாரம் செய்வார்கள் நீங்க பார்க்கலாம் யாழ்ப்பாணத்துல எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நடப்பாதைகள் இங்க குறைவு கொழும்பு பகுதி கண்டி பகுதிகள் தான் அதிகமாக இருக்கிறது அப்ப நடப்பாதைகள்ல வீதிகள் அமைப்பார்கள் எனவே இன்றைக்கு என்ன செய்யப்படுகின்றது அவையெல்லாம் இடிக்கப்பட்டு வீதிகளும் அகலமாக்கப்படுகின்றன நடப்பாதைகளும் அகலமாக்கப்பட்டு
பாதுகாப்பாக மக்களும் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் போக்குவரத்து செய்யக்கூடியதாக இன்றைக்கு பாதுகாப்பாக நடப்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம். கொழும்பு புறக்கோட்டை என்ன கொழும்பு கோட்டை கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் இது 5வது மாநகரம், இலங்கையினுடைய தலைநகரம். எனவே வெளிநாட்டு பிரயாணிகள் வெளிநாட்டு மக்களும் வந்து போவார்கள், வியாபாரிகள் வந்து போவார்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக. உள்நாட்டில் இருந்தும் மக்கள் வந்து போவார்கள் என. ஆகவே நடப்பாதைகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற வீடுகளையோ கட்டிடங்களையோ அல்லது வியாபார நிலையங்களோ அகற்றி அந்த நடப்பாதைகளை அகலமாக்குவதும் வீதிகளை அகலமாக்குவதும் என அவற்றை பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடியதாகவும் செய்தல் என. இதனால பல்வேறு நன்மைகள் எல்லோருக்கும் உண்டு என. இதன் அடிப்படையில் நாங்க பார்த்தோம் என்றால் இந்த இவ்வளவு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் தரை வீதி போக்குவரத்தை வீதி போக்குவரத்தை நாங்கள் அதி உன்னத வளர்ச்சியடைய செய்வதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப என்னென்ன வகையில வீதிகளை அபிவிருத்தி செய்யலாம்? ஒன்று இருக்கின்ற வீதிகளை அகலமாக்குதல் அல்லது காப்பேட் வசதிகளை ஏற்படுத்துதல். அடுத்த வீதிகளில் புதிய நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி அங்கு பயணிகள் அல்லது பொருட்கள் விரைவாக சென்று வரக்கூடிய ஏற்றிறக்கக்கூடியதாகவும் விரைவாக வந்து விரைவாக வெளியேறக்கூடியதாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக அதே நேரத்தில் எந்தவித சேதமுமின்றி இட நெருக்கடியின்றி கால நேர மிச்சத்துடன் விரைவாக செல்லக்கூடியதாக இன்றைக்கு இருக்கின்ற விதிகளை காப்பட் பண்ணுதல், நவீனமயப்படுத்துதல். அடுத்தது புதிய வீதிகளை அமைத்தல். அது நாங்கள் பார்த்திருக்கிறோம். முன்னுக்கு என்ன கொழும்பு கட்நாயக்கா, கொழும்பு சுற்றுவட்ட பாதை, கொழும்பு மாத்தறை பகுதிகளுக்கு புதிய வீதிகள் அமைத்து. அடுத்து அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்தல். கொழும்பு யாழ்ப்பாணம், கொழும்பு கண்டி, கொழும்பு மாத்தறை என அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்தல் என பிள்ளைகள். அதே நேரத்தில் மேம்பாலங்களை அமைத்தல், சுரங்க வீதிகளை அமைத்தல், பாதசாலை கடவுகளை அமைத்தல். அதே நேரத்தில் என நடப்பாதைகள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள நடப்பாதைகளை அகற்றி அவற்றை இவற்றில நவீன மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் அதை நாங்கள் வீதிகளில் கட்டமைப்புகள்ல பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதும் நவீன வசதிகளையும் உருவாக்குவதன் மூலம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் வீதியில வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். வீதிகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் போது நாம் முன்னுக்கு சொன்ன மாதிரி விரைவாக செல்ல முடியும், பாதுகாப்பாக செல்ல முடியும், குறைந்த செலவில் செல்ல முடியும், குறைந்த நேரத்தில் செல்ல முடியும், அதே நேரத்தில் எந்தவித சேதமுமின்றி செல்ல முடியும். அது பொருட்களா இருந்தான பிரயாணிகளான. இதே வீதிகளை மட்டும் புனரமைப்பது நவீன வசதிப்படுத்துவது மட்டுமல்ல, அங்கு சென்று வருகின்ற வாகனங்களையும், அதுல பிரயாணிகள் வாகனங்களும் இருக்கிறது, ஏனைய பொருட்களை ஏற்றி இறக்கின்ற வாகனங்களும் இருக்கின்றது, சேவைத்துறை வாகனங்களும் உண்டு. இவற்றையெல்லாம் நாங்கள் நவீனமயப்படுத்தவும் வேண்டும். தனிய வீதிகளை புனரமைப்பது மட்டுமல்ல, வீதிகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அங்கு பயன்படுத்தப்படுகின்ற அனைத்து வாகனங்களிலும் தரம் உயர்த்த வேண்டும். அவற்றிலும் கவனம் செலுத்தி அந்த வாகன போக்குவரத்துல வீதி போக்குவரத்து மட்டுமல்ல, அங்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு வாகன வசதிகளையும் அங்கு கட்டமைப்புகளும் நவீன முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் போக்குவரத்தை வளர்ச்சியடைய செய்ய முடியும். வளர்ச்சியடைய செய்வதனால் நாடு அதிவேகமாக அபிவிருத்தி அடைவதற்கு வழிவகுக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க என்ன பார்த்திருக்கிறோம்? இலங்கையினுடைய அண்மை கால அபிவிருத்தி நடவடிக்கைகள்ல தனிய வீதிகள் என்ற அடிப்படையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவது, என்னென்ன கட்டமைப்புகளில்
மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் இவற்றை மட்டும் வளர்ச்சியடைய செய்வதில்லை, நாட்டையும் வளர்ச்சியடைய செய்ய முடியும் என்பதை பார்த்திருக்கிறோம். என்ன திரும்பி நீங்க மீட்டி பார்க்க வேணும் பிள்ளைகள், நீங்க நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், படித்ததை கவனமாக மீட்டி பார்க்க வேண்டும். மீட்டி பார்க்கணும்னா அடிக்கடி நினைச்சு பார்க்க வேண்டும். மறந்தால் திருப்பி கொப்பிய புத்தகத்தை வாசித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு தூரம் மீட்டி பார்க்குறீங்களோ சாகும் வரையும் அது மனதுக்குள்ள ஞாபகத்தில் இருக்கு. சரியா? அடுத்த புயலம் விமானத்தை நாங்கள் பார்ப்போம், என்ன துறைகளை பார்ப்போம். இதுவரை உங்களிடம் விடைபெறும் ஆசிரியர் நான் எம். இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.